இவர் பேர் வந்து வெற்றிவேல். வெற்றிவேல்னு சொல்லி இவர் இந்த பிரிண்டிங் ஆஃபீஸ் வச்சுருந்துருக்காரு சென்னையில். அந்த பிரிண்டிங் ஆஃபீஸ் வந்து அந்த அச்சக தொழில் வந்து இவருக்கு சரியாக வரலன்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா டெல்லிக்கு போயிடுறாரு. டெல்லியில் போய் இவர் பேரை வந்து ரத்தன் பண்டிட்னு அப்போ தான் மாற்றுறாரு. அங்கே வெற்றிவேல்னா வடக்கு தெரியாதுல்ல, மாற்றிட்டு இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா உங்களுக்கு? 2019 மோடி வந்து அரசியலிருந்து ஓய்வு பெற்றுவார்னு சொல்லிட்டார். நடந்துச்சா? நான் பொதுமக்களை கேட்குறது, ஜோதிடத்தை நம்புறீங்களே, மூட நம்பிக்கையின் முறைநாட்டை நம்புறீங்களே. அத்வானியை வந்து இப்போ அத்வானி மக தேடிக்கிட்டு இருக்கு, அத்வானியுடைய வளர்ப்பு மக இந்த பண்டிட்டை தேடிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு? மன்மோகன் சிங் ஆட்சி விரைவில் கவிழும், கவிழ்ந்த உடனே அத்வானி தான் பிரதமர்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மன்மோகன் சிங் ஆட்சி 10 வருஷம் ஓடிடுச்சு. அப்போ என்னடா ஜோசியக்காரன் இந்த ஆளை கூட்டு கேட்டுருக்காங்க. கேட்டால் அத்வானிகிட்ட போய் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், இல்லை மன்மோகன் சிங் ஆட்சி முடியுமே நீங்கள் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரதமர் பக்கமே வரல, மோடி வந்துட்டார். அப்புறம் இவர் யூரோப் போயிடுறாரு. இந்த ப்ராடெல்லாம் விட்டுட்டு யூரோப்பில் போய் ரிக்கின் பேரை மாற்றிருக்காரு. ஒரு ஜோசியக்காரன் எவ்வளவு ஃப்ராடு பண்ணுறான்றதுக்கு தான் இந்த கதையெல்லாம். இவர் திரும்ப இங்கே வந்து பிரதமராக வந்து பிரியங்கா காந்தி தான் வருவார்னு பிரியங்காக்கிட்டே ஜோசியம் பண்ணுறாரு. இதோட பெரிய இன்னொன்று சொல்லவா? கமலஹாசனை பார்த்து 2021 கமலஹாசன் தான் முதலமைச்சர்னு சொல்லியிருக்காரு.